ஸோ நிஃப்டியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ பண்ண நம்ம வந்தாச்சு. ஓகே, ஸோ இன்னைக்கு நிஃப்டியில் ஒரு எக்ஸ்பைரி டே. ஸோ 30th ஆஃப் ஏப்ரல் தேர்ஸ்டே. ஸோ நிஃப்டி எக்ஸ்பைரி அன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு பையிங் சைட்லேருந்து நீங்கள் ட்ரேட்ஸ் எடுத்திருந்தா எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்க முடியும், செல்லிங் சைட்லேருந்து ட்ரேட்ஸ் எடுத்திருந்தா எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப கிளியராகவே செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ மார்க்கெட் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 10 o'clockல இருந்து ஒரு 2 o'clock வரைக்கும் நல்ல ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்ச். ஸோ அந்த கன்சாலிடேஷன் ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகிறது டைம் ஸோ 2:45 2:35க்கு அப்புறம் ஸோ நல்ல ஒரு பிரேக் அவுட் நடந்து ஒரு நல்ல ஒரு ஃபாலோ மார்க்கெட்டில் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம பையிங் சைட்லேருந்து எங்கெல்லாம் பொசிஷன் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ மார்னிங் டைம் நம்ம மார்க்கெட்டை பார்க்கும்போது ஸோ எந்த ஒரு பொசிஷனும் நமக்கு தெரியாதப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ பேங்க் நிஃப்டி சார்ட்டை பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டி சார்ட் என்னென்ன நடந்திருக்கு, இங்கே எனக்கு எல்லாமே 20 MA ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ 945 இஸ் 20 MA ரீட்ரேஸ்மெண்ட். அப்போ 950 கேண்டில் ஐ கேன் கோ ஃபார் அ லாங் என்ட்ரி இன் பேங்க் நிஃப்டி. ஸோ சேம் அதையே நம்ம இங்கேயும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ 950 கேண்டில் we can go for a long entry in bank nifty. ஸோ அதுதான் நம்ம டெலிகிராம் குரூப்லேயே சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த எல்லா லெவல்ஸுமே நம்ம லைவாக டெலிகிராம் குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இது வரைக்கும் டெலிகிராம் குரூப் யாரும் செக் பண்ணலை, ஸோ டெலிகிராம் குரூப் நான் பார்க்கல அப்படின்னா ஸோ டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் இருக்கும். ஸோ செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சேம் லெவல் ஐ ஹவ் ப்ரொவைடட் இன் பப்ளிக் டெலிகிராம் குரூப். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் 20 EMA இன் பேங்க் நிஃப்டி. ஸோ இந்த மாதிரி லெவல்ஸ் இல்லாதப்ப வி கேன் ரெஃபர் பேங்க் நிஃப்டி. ஸோ அதை முன்னாடி இருக்க வீடியோஸ்லேயும் நம்ம செக் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த பிளேஸில் அட் 950 ஐ ஹவ் டு கோ ஃபார் அ லாங் என்ட்ரி இன் நிஃப்டி. ஸோ டார்கெட் எங்கே பிளேஸ் பண்ணல, நெக்ஸ்ட் பிவோட் லெவல் த 53 பாயிண்ட்ஸ் இஸ் யுவர் டார்கெட். அண்ட் ஸ்டாப் லாஸ் நம்ம எங்கே மெயின்டைன் பண்ணுவோம், அந்த கேண்டிலுக்கு கீழே கொஞ்சம் பஃபர் கொடுத்து we can keep 25 points as stop loss and 53 points as target. So this should be your first entry. ஸோ இந்த இடத்துல நமக்கு அட் த மணி என்ன இருந்திருக்கு, ஸோ 22,738. அப்போ 22,750 இஸ் அவர் அட் த மணி. ஸோ 22,750 கால் ஆப்ஷன் ஐ ஹவ் டு கோ ஃபார் அ பை. எந்த கேண்டில் போயிருக்கணும், நான் 950 கேண்டில் ஐ ஹவ் டு கோ ஃபார் அ பை. ஓகே, ஸோ 950 கேண்டில் நான் பை எடுத்திருக்கணும். அப்போ எனக்கு எங்க 950 என்ன ப்ரீமியம் இருந்திருக்கு, ஸோ ஆல்மோஸ்ட் 92. ஸோ 92 இஸ் மை என்ட்ரி. ஓகே, ஸோ வேர் ஐ ஹவ் டு கீப் மை ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த கேண்டிலுக்கு 950 கேண்டிலுக்கு கீழே ஸோ லோ இஸ் 79. ஸோ கொஞ்சம் பஃபர் கொடுத்து we can give us a 77 as your stop loss. ஓகே, ஸோ 77 is our stop loss. அப்போ 92 minus 77ங்கிறது we have given 50 points as SL. ஓகே, அப்போ நம்ம டார்கெட் எங்கே எடுத்திருப்போம், ஸோ டார்கெட் நமக்கு ரீச் ஆகவே இல்லை. ஸோ இந்த கேண்டிலோட லோ நமக்கு ரீச் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் 950 கேண்டில். ஓகே, ஸோ 950 கேண்டிலோட ஸ்டாப் லாஸ் நமக்கு ரீச் ஆயாச்சு. ஸோ 15 பாயிண்ட்ஸ் பையிங் சைடில் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருப்போம், லாஸ் பண்ணியிருப்போம். த ஃபர்ஸ்ட் என்ட்ரி இஸ் யுவர் ஸ்டாப் லாஸ் என்ட்ரி. நான் அதே தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பையிங்கில் என்ட்ரி எடுத்திருந்தா என்ன ப்ராஃபிட்ஸ், செல்லிங்கில் என்ட்ரி எடுத்திருந்தா என்ன ப்ராஃபிட்ஸுங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். த ஃபர்ஸ்ட் என்ட்ரி பையிங்கில் ஐ ஹவ் லாஸ்ட் அரௌண்ட் 50 பாயிண்ட்ஸ். அப்போ பையிங் நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஃபார் சிங்கிள் லாட் இட் வில் பி 375 rupees லாஸ். பாயிண்ட்ஸ்ல கால்குலேட் பண்ணும்போது இட் இஸ் minus 15 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இதே என்ட்ரி நான் செல்லிங் சைட்ல இருந்து ப்ரொபோஸ் பண்ணியிருந்தா என்ன நமக்கு ப்ராஃபிட்ஸ் கிடைச்சிருக்குமா லாஸ் கிடைச்சிருக்குமா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிடலாம். த சேம் என்ட்ரி ஐ ஹாவ் டு கோ ஃபார் அ செல்லிங். ஸோ 22,750 PE நான் செல் பண்ணியிருக்கணும். ஸோ the 950 கேண்டில். Okay, 950 candle stop loss. Okay, this should be our entry. 84 is our entry. So 950 candle oda low selling side la irundhu paakumbodhu what's the price, it's almost 84. So 84 nammaloda entry. Okay, ஸ்டாப் லாஸ் 950 கேண்டிலுக்கு மேலே கொஞ்சம் பஃபர் கொடுத்து வச்சிருப்போம். ஸோ 950 கேண்டிலோட ஹை வந்து 98 கொஞ்சம் பஃபர் கொடுத்து we can keep it as a 103 அந்த ரேஞ்சில் வச்சிருக்கலாம். ஸோ 102 103 இந்த ரேஞ்சில் வச்சிருப்போம். பட் இந்த இடத்துலையும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். we can keep ஸ்டாப் லாஸஸ் 102 103 கொஞ்சம் பஃபர் கொடுத்து சின்ன பஃபர் கொடுத்து நம்ம வச்சிருப்போம். ஸோ இங்கேயும் உங்களுக்கு என்ன நடந்திருக்கும், உங்களோட ஸ்டாப் லாஸ் கவர் ஆயிருக்கும். அப்போ 84 - 102ங்கிறது இங்கேயும் நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் லாஸ் பண்ணியிருக்கோம், ஆல்மோஸ்ட் 18 பாயிண்ட்ஸ் லாஸ் பண்ணியிருக்கோம்.
கொஞ்சம் ஸ்லிப்பேஜ் நம்ம என்ட்ரி எடுக்கும்போது ஸ்லிப்பேஜ், நம்ம டார்கெட் புக் போது ஸ்லிப்பேஜ், அது எல்லாமே இருக்கதா செய்யும் நமக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்போம் நம்ம we can cover it as a 20 points as a stop loss for selling. ஓகே, ஸோ இதே என்ட்ரி நான் செல்லிங் சைடில் இருந்தாலும் எனக்கு என்ன நடந்திருக்கும், லாஸ் தான் நடந்திருக்கும். இட் வில் பி 500 லாஸ் இஃப் ஐ ஹாவ் டன் அ செல்லிங் ஆன் த சேம் என்ட்ரி. ஓகே, த ஃபர்ஸ்ட் என்ட்ரி நம்ம எடுத்தாச்சு, நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். எய்தர் நீங்கள் பை போயிருந்தாலும் ஸ்டாப் லாஸ் ஆயிருக்கும், செல் போயிருந்தாலும் ஸ்டாப் லாஸ் ஆயிருக்கும். செகண்ட் என்ட்ரி நம்ம எங்கே போகலாம் அப்படின்னா, ஸோ செகண்ட் என்ட்ரி எங்கே போயிருப்போம், the same 20 AM retracement at 10-10 பேங்க் நிஃப்டி சார்ட்ல. ஓகே, பேங்க் நிஃப்டி சார்ட் 10-10 இட் ஷோயிங் ப்ராப்பர் 20 AM retracement. அதே என்ட்ரி தான் நான் என்ன பண்ண போகிறேன், நிஃப்டியிலே நான் போக போகிறேன். ஸோ லாங் ட்ரேட் எங்கே டார்கெட் வைக்க போகிறோம், நம்மளோட next pivot level 64 points as stop loss, sorry target, and stop loss will be around 25 points. Okay, 23.75 you can consider as a 25 points. Up a 10-10 candle I have to go long entry. So 22,728 namak price irukku, we can go for a same strike price 22,750. So 10-10 we have to go for a call option 22,750 call option. Where is 10-10 candle? Okay, so in the candle நான் entry எடுத்துருக்கணும். 84.75 is the candle close. நமக்கு stop loss எங்க இருக்கு, 72. We can give buffer as 70. So entry will be 74 and your stop loss will be 84. 84 and stop loss will be 70. Okay, so இங்கேயும் என்ன ஆயிடுச்சு, 84ல இருந்து, ஓகே, ஸோ 84லேருந்து நம்ம மார்க்கெட் எவ்வளோ மூவ் ஆயிருக்கு, ஆல்மோஸ்ட் 105 வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 20 பாயிண்ட்ஸ் நமக்கு மூவ் ஆயிருக்கு. பட் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கிறது எவ்வளோ வச்சிருக்கோம், 15 பாயிண்ட்ஸ் we have kept as a stop loss. ஸோ 1:1 புக் பண்ணியிருக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக 1:1 புக் பண்ணிருக்கலாம். 15 பாயிண்ட்ஸ் ஈஸியாக நீங்கள் டார்கெட் புக் பண்ணிட்டு வெளியே போயிருக்கலாம். பட் இந்த 1:1 நான் புக் பண்ணாமல் விட்டுருந்து நான் டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். இங்கேயும் என்ன பண்ணியிருப்போம், 15 பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணியிருப்போம் பை என்ட்ரி. Okay, the second entry I have closed with 15 points as stop loss for buying. Okay, so the same entry நான் sell பண்ணிருந்தேன். Okay, the same entry நான் sell பண்ணிருந்தேன் அப்படின்னா 10-10 candle. Okay, this is your 10-10 candle. Okay, எங்க நான் entry எடுத்துருக்கணும், 80, almost 90. Okay, almost 90 is my entry. Entry is 90. So stop loss will be 101. So கொஞ்சம் buffer கொடுத்து 103 we can keep as a buffer. Okay, so 103 we are keeping it as stop loss. அப்ப டார்கெட் எங்க புக் பண்ணிருக்கணும் நம்ம, ஸோ டார்கெட் நம்ம புக் பண்ண வேண்டிய பிளேஸ் ஆல்மோஸ்ட் இந்த கேண்டில். ஓகே, எக்ஸாக்டா ஒரு 10 o'clockல இருந்து 2 o'clock வரைக்கும் கன்சல்டேட் ஆகப்ப we can book our target at 90%. அப்ப 215க்கு we can book our target. Okay, so 215 எங்க போயிருக்கு நம்ம கேண்டில், so 215 candle ஓட close is 60 rupeesல we can book our target. அப்ப நீங்க இதே என்ட்ரியை நான் செல் எடுத்திருந்தேன்னா I can book around 30 points profit. the same entry எனக்கு பை எடுக்கிறப்ப 15 பாயிண்ட்ஸ் லாஸ் ஆச்சு, அதே என்ட்ரியை நான் செல் சைடு எடுக்கும் போது இட் கிவ்ஸ் மீ 30 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். ஓகே, சேம் என்ட்ரி இங்க நான் செல் எடுக்கிறப்ப 30 பாயிண்ட்ஸ் எனக்கு ப்ராஃபிட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ வேற என்ட்ரிஸ் ஏதாவது நமக்கு நடந்திருக்கா, ஸோ இதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி என்ன ஆயிருக்கு, ஸோ R1 லெவலில் பிரேக் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ரீவியஸ் டே லோ பிரேக் பண்ணுறப்ப we are getting ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி, பட் கேண்டில் டேரெக்டாக நமக்கு க்ளோஸ் ஆன பிளேஸஸ் சிபிஆரில் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ இதுக்கப்புறம் நமக்கு மார்க்கெட்டில் எந்த ஒரு என்ட்ரிஸும் நம்ம கிரியேட் ஆகலை. இந்த 2 என்ட்ரி தான் நமக்கு மார்க்கெட்டில் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இந்த சேம் என்ட்ரிஸை நீங்கள் பை பண்ணியிருக்கும் போது 30 பாயிண்ட்ஸ் லாஸ் நடந்திருக்கும்.
இதுவே நீங்க செல் பண்ணிருக்கப்ப 10 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் ஆயிருக்கும். ஸோ கன்சிடரிங் த அமௌண்ட் 750 லாஸ் ஃபார் பையிங் அண்ட் 250 ப்ராஃபிட் ஃபார் செல்லிங். ஸோ இது நான் கால்குலேட் பண்ணியிருக்கிறது ஃபார் 1 லாட். ஓகே, ஸோ நீங்க எவ்வளோ லாட்ஸ்ல ட்ரேட் பண்றீங்களோ, யூ ஆர் ட்ரேடிங் அரௌண்ட் 5 லாட்ஸ், 15 லாட்ஸ், 20 லாட்ஸ், இதை அப்படியே நீங்க உங்களோட லாட் சைஸ்க்கு கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 என்ட்ரியுமே நம்மளோட லைவா நம்ம டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் டெலிகிராம் குரூப்ல இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க.